காங்கிரஸினுடைய எம்பி. அவர் சிஎம்கிட்ட பேசுறாருங்க, மோடி கிட்ட. செக்ரட்டரிட்ட பேசுறாங்க, மாநிலத்தினுடைய செயலாளர்கிட்ட. அவருடைய போனை எடுத்துட்டு கண்டுக்க மாட்டாங்க. அவங்க நம்பி 20க்கும் மேற்பட்டோர் வீட்டுக்குள்ள வந்து அடைக்கலம் பூந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல மொத்த மாப்பிங் கும்பலும் வந்திருக்கு. இந்த கொடூரமான காட்டு மிராண்டிகள் வந்து நின்று வெளியே வாயா அப்படின்னு சொல்லும்போது இந்த மக்களை காப்பாற்றணுன்ற நம்பிக்கையில ஒருத்தர் போறாரு. துண்டு துண்டா வெட்டி கொண்டானுங்க, கொண்டு எரிச்சாங்க அவரை. ஒரு முஸ்லீமை, அவர் ஒரு எம்பி, காங்கிரஸ் எம்பி கொண்டாங்க. ஒரு இஸ்லாமிய சகோதரியும் ஒரு இவரும் போறாங்க. அந்த பொண்ணு இந்துவா இருந்து இஸ்லாமியெல்லாம் மாத்தினவங்க. அவங்க வீட்டுக்காரரும் அவங்களும் 2 வீலர்ல போறாங்க. 6 மாத கர்ப்பிணி. வயிறை கிழிச்சு அதுல இருக்கிற அந்த சதைப்பினத்தை எடுத்து இதுல அந்த சூளத்துல குத்திட்டு அதை நெருப்புல போடுறான். நெருப்புல எரிஞ்சிட்டு இருந்த சாக்கை எடுத்து இவங்க வயிற்றுல திணிக்கிறான். எவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு படுகொலைன்னு பாருங்க. அப்பா முன்னாடி, புருஷன் முன்னாடி கூட்டமா சேர்ந்து பெண்களை ரேப் பண்றது அது நடந்துச்சு. நீங்க அண்ணன் தம்பிங்க முன்னாடி அவங்க மாமா மச்ச அக்கா தங்கச்சி புருஷங்களை வெட்டி துண்டு துண்டா கொள்றது. ஸோ ஒரு கொடூரமான ஒரு இன அழிப்பை கண்ணு முன்னாடி பார்த்தோம். நீங்க பில்கிஸ் பானு அந்த அதில் தான் மாட்டினாங்க. சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டில், அக்கம் பக்கத்தில் அண்ணன் தம்பியா பழகுறவங்க, அந்த பிள்ளை ரேப் பண்ண அத்தனை ஏதாவது ஒரு வார்த்தை வந்துடுது எனக்கு.